ஒர்க் டைம் வந்துச்சு. ஓ, எங்க இருந்துனாலும் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமா, ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க இருந்துனாலும் ஒர்க் பண்ண முடிஞ்சது ப்ரோ. இப்பதான் மாஸ்க் போட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அறிவுறுத்திருக்காங்க. மாஸ்கா ம். அதெல்லாம் ஓ. இன்னைக்கு காலைல நான் விளையாட போகும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணே மறுபடியும் கோவிட் எட்டி பாக்குதுண்ணே அப்படின்னாங்க. என்னது எட்டி பாக்குதா? டேய் அது எங்கேருந்து எட்டி பார்த்தாலும் அப்படியே வீட்டுக்கு போக சொல்றா. ரெண்டு விஷயம் இருக்கு. கோவிட் வந்து நம்மள தூக்கி போட்டு மிதிச்ச காலம் ஒன்று இருக்கு. ஆமா, இப்போ வந்து எட்டி தான் பாக்குது. கோவிட் எட்டி பார்க்கறது ஒரு பக்கம் வரும். இன்னொன்று என்னன்னா, கோவிடுக்கு தேங்க்ஸ் சொன்ன ஒரு கூட்டமும் இருக்கு. ம். இப்போ கோவிட் வரும்போது நிறைய நல்லுள்ளங்களையும் நம்ம மிஸ் பண்ணோம். ம். நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆங்கரிங் பர்சன், ம். மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தலைவராக இருந்திருப்பாரு. நான் சொல்றது வெறும் அப்பா அப்படின்றத தாண்டி, ஏன் தாத்தா 50-55 வயசுலேயே தாத்தா ஆவாங்க. 55 வயசுல ஒருத்தர் தாத்தா ஆகிட்டு அவர் இறந்துட்டாருன்னு அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க. அந்த பெயினையும் பார்த்தோம். ஆனால் இதே கோவிட காரணமாச்சு என்னாச்சுன்னா, வீட்டுல இருந்தும் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமா ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இது நான் ஒரு பெரிய சைக்கிளா போச்சு ப்ரோ. இப்போ இங்கேயே சென்னையிலே இருக்கிற பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு ஒர்க்லாம் கரெக்டாக நடந்துச்சு. எல்லாரும் மீட்டிங்க்கு கரெக்டாக வந்துடுறாங்க. ஆன்லைன்ல எல்லாம் வெர்ச்சுவல் மீட்டிங் தான். எல்லா மீட்டிங்ல கரெக்டாக இருக்காங்க. என்ன லுங்கி போட்டிருக்கான், ஜட்டி கூட போட்டு உட்காந்துருப்பான். கேமரா ஆன் பண்ணாம அவன் அட்டன் பண்ணிட்டு இருந்தான். இவங்களே என்ன பண்ணாங்கன்னா, வீக்லி ஒன்ஸாவது கேமரா ஆன் பண்ணணும்னு சொல்றாங்களே, அன்னைக்கு பவபக்தியா உட்காந்து நல்லா குளிச்சுட்டு வந்து உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தது. இது 100% இருந்தது. என் டீம்லயே நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னா, இவ்வளவு பெரிய 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 ஐடி கம்பெனி கட்டி வச்சுக்கிட்டு யாருன்னா அதை வாடகை கூட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயமாயிட்டு ஃபுல்லா. அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, என்னடா இது இவனுக்கு வரவே மாட்டானுங்க. இப்போ இதை நம்பி எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆல்ரெடி அந்த இடத்துல ஒர்க் பண்றவங்க அட்மின் ஸ்டாஃப்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய பில்டிங்கு, அவ்வளோ பெரிய ஏரியா, மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபுக்கு வேலை இல்லை. அடுத்து அங்கே கரண்ட்டு எதுவுமே செலவாக போறது இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. வாடகை வரப்போறது இல்லை. அப்போ யாருமே கம்பெனிக்கு வரல அப்படின்னா, கம்பெனிக்காரனே அந்த ஃப்ளோரே எனக்கு வேணாம் அப்படின்னு என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதை தாண்டி என்னன்னா, இதை நம்பி இது பக்கத்துல ஏகப்பட்ட ஹோட்டலு, டீ கடை எல்லாம் எங்கேயுமே யாரும் ஆளை காணோம். எல்லாரும் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வேலை ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால திரும்ப எப்படி இல்லாமோ எங்க இல்லாமோ பிரச்சனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆஃபீஸ் வர வச்சாங்க. நான் என்னோட ஐடியாவை சொல்றேன். மக்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிட்டு. ஆமா, அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிட்டு. அது வந்து ஓகேவா? ஸோ அவங்க என்ன விரும்புகிறாங்கனாக்கா, மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு காலம் நமக்கு கிடைக்காதா, ஒரு வரப்பிரசாதம் நமக்கு அமையாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காத்திருக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. கோவிட் டைம்ல நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன் ப்ரோ. சரியா? எதுக்கு இப்படி சொல்றேன்னா, அந்த டைம்ல தான் ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சது. ரொம்ப ஹெல்த்தியா நான் வாழ்ந்தேன். ஜங்க் சாப்பிட்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. காய் பழம் இதை தவிர வரதும் நான் சாப்பிட முடியல. அது தவிர ஒர்க் அவுட்னு வெளில போனேன்னு வைங்களேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட ரோட்ல இல்லை. நான் எங்க சைக்கிளில் போனாலும் பொல்யூஷன் இல்லை. நான் போற இடத்துலலாம் என்னை யாரும் வழிமறிச்சு சைடில் தள்ளிட்டு போகிறது இல்லை. இதை பத்தி நான் எங்கேயாவது புலம்புனேன்னா, பீகார்ல போய் சைக்கிள் ஓட்டுன்னு யாரும் சொல்றதுக்கும் இல்லை. இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தது ப்ரோ. எனக்கு புரிஞ்சுட்டு. ஸோ இது அது மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருந்தது. அது வந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோவிட் அப்படிங்கிற ஒரு டைம்ல இருந்து நம்ம வந்து எல்லாருமே லாக்டவுன்ல இருந்தோம். லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ணதுமே ஜிம் பத்தி. அப்ப நம்ம வீட்லயே நம்ம வந்து ஹெல்த்தியரா வாழ்றது அப்படின்னு ஹோம் ஒர்க் அவுட்ஸ். அது வந்து நிறைய டாக்டர்ஸ், அப்புறம் இந்த ஃபிட்னஸ் செலிபிரிட்டிஸ் அந்த என்தூசியாஸ்ட் நிறைய பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்பதான் பயங்கரமா புஷ் ஆகுது. ஏன்னா மக்களுக்கு வந்து செலவு பண்றதுக்கு வழி வந்து குறையுது. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற நீ இது வரைக்கும் காசு? 21 வயசுல சேவிங்ஸ் இல்லைன்னா லைஃபே வேஸ்ட் இல்லை. உடனே அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆமா எதுல போட்டு மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் பயங்கரமா ரைஸ் ஆகுது. அப்போ வந்து வீழ்ந்து கிடந்தது. ஆமா, ஒரு 7 மடங்கு. இன்னைக்கு வந்து இப்போ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னாக்கா 7 மடங்கு அப்போ கம்மியா இருந்தது. ஒரு ஆவரேஜா நான் வந்து சொல்றேன், இப்போ இருக்கிற அந்த மார்க்கெட்டை விட 7 மடங்கு அது வந்து கம்மியா இருந்ததுன்னு சொல்லலாம். அப்போ வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல, வேற முதலீடுகள், இடம் வாங்கி போட்டாங்க. ஏன்னா கோவிடுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு சென்னையில. கோவிட் பீரியட்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைகிறாங்கல்ல, ஒரு டீனேஜ் பாயா இருந்து ஒரு அடல்ட் ஆகுறவங்க, அந்த ஒரு 3-4 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த டீனேஜ் டு அடல்ட் ஸ்டேஜில் ஒரு 4 வருஷத்துல அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அது அவங்களோட லைஃப் லாங் வந்து வந்துட்டே இருக்கும். ஒரு குழந்தைய நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 4 வருஷம் அதை அப்படி வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மறு உருவாக்கம் பண்ணுறீங்க, அதுக்கு வேறு விதமான ஃபீட்பேக்லாம் கொடுக்குறீங்க அப்படின்லாம், அது வந்து வேறு. அப்போ கூட அது வந்து பார்த்து வளரக்கூடிய விஷயங்கள்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த டீனேஜ்லேருந்து அடல்ட்டாக மாறினவங்க இருக்காங்களே, அவங்க லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா மன்மத நம்பு விடுற நேரம்னு சொல்லுவார். எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் சொல்லுவார், பருவ வந்துட்டா பரு உனக்கு 16 வயசு 15 வயசில் அவங்க சொல்லுவாங்க, மன்மதை நம்ப விட்டுட்டான் போல இருக்கு உனக்கு. இதெல்லாம் அவங்க சொல்கிறது வந்து கேலி கிண்டலுக்காக கிடையாது.
அது உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ள அதை Hormonal சயின்டிஃபிக்கலாக எல்லாம் ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து இதாகுது அப்படிங்கும்போது அந்த பீரியட் வந்து ரொம்ப குரூஷியலான பீரியடு. ஸோ அந்த பீரியடில் அவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை அவங்க வந்து பார்த்தாங்க. அப்போ தான் என்னன்னாக்கா சில பேருக்கு வந்து ரொம்ப என்ன நம்ம இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருந்தோம், கோவிட் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப காசை வந்து வாரி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வரைக்கும் அவ்வளோ ஒரு பார்ஷான லைஃப் ஸ்டைலில் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய சேவிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி கோவிட் காலத்தில் சேவிங் பண்ணுறது முக்கியங்கிறது தெரிய வந்ததோ, அதே சமயம் நிறைய சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தாட்டம் வந்து. ஆமாம், குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன உனக்கு வேணும், இவ்வளோ தானே இந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் காசு கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே எல்லாமே கிடச்சிட்டு. ஓகேவா? ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஐ மீன் கன்சியூம்னாக்கா நம்ம பொருளாக கன்சியூம் பண்ணுறதை தாண்டி கண்டென்ட் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து என் பையன் வந்து ஜாப்பனீஸ் பேசுகிறான். கொக்கின்சுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வணக்கம் இல்லை, நானே இப்போ போட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா எனக்கு சத்தியமாக தெரில. அவன் வந்து என்கிட்ட ஜப்பானில் வந்து 4-5 வார்த்தையை எழுதி வச்சுட்டு அப்பா அங்கே பாருங்கள் ஜப்பானில் இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்ட்டு இருந்தான். காட்ஸில்லா ஃபேன் ஆகிட்டான். அந்த மாதிரி வந்து நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொரியன் மூவிஸ் நிறைய இதாகிட்டு, கொரியன் மாதிரி முடிய வெட்டின்னு 4 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ கொரியன் ட்ராமா, கொரியன் சீரிஸ்க்குன்னு இந்தியாவில் வந்து ஃபேன்ஸ். அது நான் காலேஜ் படிக்கும் போது இருந்தது ப்ரோ. காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெருக்கெடுத்துட்டு அது ஒரு கலாச்சாரமாகவே ஆகிட்டு. எப்படி வந்து ஒரு புள்ளிங்கங்கிறது ஒரு கலாச்சாரம் ஆனிச்சு தெரியுமா? நடுவில் சில யூடியூபர்ஸ்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த பிள்ளைங்க வச்சு. இன்றைக்கி வரைக்கும் திரும்பி அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடச்சிடாதா? திரும்பி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துடாதா? திரும்ப நம்ம வந்து ஃபேமிலியாக, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கும் எண்ணிக்கையும் கூடுனதான் நான் வந்து கேள்விப்பட்டேன் சில இடங்களில். அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தானே. இப்போ நம்ம பாப்புலேஷன் வைஸ் நம்மளாம் வந்து 2 பேருக்கு 2 பேர் இல்லை. சவுத் இந்தியா முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்குது. பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எப்படி 2 பேர் சேர்ந்து 2 பேர் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணாமல் 2 பேர் சேர்ந்து 1.5 1.8 இந்த மாதிரியான ஒரு ரேஷியோவில் இருந்ததுன்னா இது வந்து ஃபியூச்சரில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். இன்னும் போகிற போக்கில் பார்த்தா வந்து 1க்கும் கீழே கூட போகலாம். ஆமாம், மேக் 1க்கும் கீழே போயிட்டுனாக்கா அப்புறம் எப்படி ஒரு வயசானவங்கலாம் ப்ரோ இப்போ அப்படி தான் இருக்குது. மேரேஜ் இல்லைனாக்கா அந்த மாதிரி ஆகும். அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ப்ரோ. என்னாச்சுன்னா இப்போது பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராப்ளமும் வந்துச்சு. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால இப்போது ஆஃபீஸ் போனால் என்ன ஆகுது, ஐடி வைக்கிறோம், செக்இன் ஆகுது, உள்ளே போகிறேன், திரும்ப ஐடி வைக்கிறேன், செக் அவுட் ஆகிறேன், வெளில வரேன், முடிஞ்சு. இதில் வேறு முன்னே நீங்கள் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் கொடுத்து வச்சா ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லேப்டாப்ஸ் இருக்காது, பிசி. ஸோ உங்கள் டெஸ்கில் பிசி இருக்கும், நீங்கள் அங்கே வேலையை முடிச்சு சைன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு அன்னைக்கு டே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. உங்களை ரீச் பண்ணுறது வந்து உங்கள் ஃபோனில் ரீச் பண்ணலாம், ஆனால் ஒர்க் பண்ண முடியாது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் லேப்டாப்ஸு மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸில் இருக்கும் போதும் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போனாலும் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்க்குறேன். நான் இருக்கும்போது லேப்டாப்லாம் இருந்தது, பட் அதை வந்து யாரும் வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. இதனால தானே அது வந்து விவரம் தெரியாதவங்க. நான் கேட்டேன், சார் என்ன சார் லேப்டாப்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கிடையாது சார் லேப்டாப்பு, வாங்கிறீங்களா வாங்க அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் படுற பாடம் நான் பார்த்தேன். விபிஎன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. 3 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க, 2 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க. அந்த ஃபைல் வந்துருக்கு பாருங்க, அதை ரன் பண்ணுங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இதுவும் ஒரு காரணம் பார்த்தீங்களா இல்லையா? வெளிநாடுக்கு நிறைய பேர் இங்கேருந்து போகிறதுக்கு 8 மணி நேரம்னாக்கா அவங்களுக்கு அந்த 8 ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க. பட் 8 மணி நேரம் கழிச்சு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. அவங்கள வந்து ஃபோன் மூலியமாவோ, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வாழணும் இல்லையா? அவங்களுக்கு வாழ்றதுக்கு அப்புறம் என்ன தான் இருக்குது வாழ்க்கை, அவங்க குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா? பட் இங்கே வந்து அது வந்து நடைமுறையில் இருக்கான்னு கேட்குறோம். சட்டமாக வேணா மேபி இருக்கலாம், எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. பெருசாக சாதிச்சவங்களாம் சொல்கிறாங்க, வாரத்தில் நீங்கள் டெய்லி 16 மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால நீங்கள் அதை பண்ணுங்க. பட் இங்கே வேலை செய்கிறவனுக்கு குடும்பம் கிடையாதா? அது இருக்குல்ல. ஸோ இல்லை 16 மணி நேரம்லாம் அவர் ஒரு ஏதோ கோமாலேருந்து பேசியிருப்பாரோ? இல்லை, அவருக்கு இப்போ தேவைப்படுது. கோமாராம அடுத்த தலைமுறையை வேலை வாங்க முடியலையா? நீங்கள் இப்போ சொன்னீங்க நீங்களாம் சூப்பர்ரா, உங்களுக்காக தான்டா என்னோட ஃபுல் ஓட்டு சப்போர்ட்லாம். ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி நக்கெல்லாம் நடந்துக்கிட்டாதான் ஆல்ரெடி இருந்தவங்களோட ஒர்த்து புரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் அதே சமயம் உங்களை துச்சமாக தள்ளி விட்டுற முடியாது. நீங்களும் இல்லைன்னா இப்போ யார் தான் வேலை பார்ப்பா? சும்மா ஏன்னு சொல்லலாம் எவ்வளோ நேரம். ஒரு தம்ப்நெயில் செய்ய சொன்னால் கர்மம் என்னத்தையே செஞ்சு வைக்கிறது, பாதி நேரம் சாக அடிக்குது. என்ன நான் கேட்டது ஒன்று, அது கொடுத்தது ஒன்று, அதுக்கு ஜிவிஎம் டெம்ப்ளேட் தான் போடணும் நான். அதனால் 2K கிட்ஸு வேறு லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய சம்பவங்கள் 80s and 90s கிட்ஸை கொஞ்சம் ஃபேவர் பண்ண தான் செய்யுது. ஆமாம், அவங்களுக்கான வேல்யூ இப்போ தான் நிறைய பேருக்கு புரியுது. ஆமாம், மரியாதையும் கிடைக்குது.
தேங்க்ஸ் தம்பிகளா. நல்லதுங்க. ஆமா நான் என்னைக்கே சொல்லிட்டேன் ஜென்சி வாழ்கன்னு நான் ஒரு வீடியோல ஆமா ஆமா வழக்கமா ஆமா சொன்னேன். ஆமா ஆமா ஸோ அந்த மாதிரி நமக்கு இது வந்து கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் முரணா இருக்கலாம், ஜோக்கா இருக்கும். ஆனா உண்மை அது. பட் இதுதான் வந்து ஜென் ஆல்பா நீங்களாம் தான் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறீங்க. இல்ல ப்ரோ, நம்ம அனுபவத்துல சொல்லுவோமே, இப்போ ஃபேஸ்புக் வந்து வந்த காலம். ஆமா அப்போ எனக்கு அக்கௌண்ட் வந்து 2007 2008 அந்த பீரியடே எடுத்துக்கோங்களேன். அப்போ வந்து 80களில் வாழ்ந்தவர்களால் மட்டுமே இந்த விஷயங்களை உணர முடியும்னு போஸ்டா வந்துட்டு இருக்கும். அந்த லே ஆஃப் மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களால ரொம்ப ஃபோர்ஸ்டாக பண்ண முடியுதா அப்படின்னா சில சமயங்கள் அதெல்லாம் முடியல. அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நான் தான் ஒரு தடவை கூட ஒரு ஃபன்னாக ஒன்று சொல்லியிருப்பேன். 6 பேர் கொண்ட ஒரு டீம் திடீர்னு பார்த்தா 4 பேரை வந்து வெட்னஸ்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ரைடே உனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு. மீதி 2 பேர்கிட்ட நான் கேட்டேன், டேய் 4 பேரை தூக்கிட்டாங்களே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஆல்ரெடி நான் ரெசியூம் ரெடி பண்ணிட்டேன் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் தெரியுமா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜென்சி கைஸ் தான். வேற லெவலில் பதில்கள்லாம் இருந்தது. அதே சமயம் இவங்களை இந்த மாதிரி அப்போ சரி இவனையும் தூக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் படுத்து தூங்கிடும், அவ்வளோதான், ஆளே கிடையாது. சரி இப்போ ஓவர் டியூட்டி பார்க்கறதுக்கு அவனை தூக்கி போட்டு அவன் என்ன பண்ணிடுறான் தெரியுமா. இப்போ இதுலயும் நீங்க பாத்திருப்பீங்க ப்ரோ, எம்என்சிஸ் அப்படின்னு சொன்னா எம்என்சிக்கு அடுத்த ஸ்டெப்ல ஒரு கம்பெனி இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஒரு சில செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நிறைய பேருக்கு மைண்ட் செட்டே என்ன ஆயிடுதுன்னா, இந்த கம்பெனி நல்லா வளருது, இந்த கம்பெனிக்கு நல்ல ரெவன்யூ குரோத்தும் தெரியுது, ஆனா பேர்டன் அதிகமா இருக்கு. ஒர்க் பண்ற இப்போ 90s கிட்டோ 80s கிட்டோ சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு பேர்டன் அதிகமா இருக்கு. ஏன்னு பார்த்தா ஒவ்வொருத்தர் கையிலையும் 2 3 4 ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 16 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ற மாதிரி கூட மாறுது. நீங்க சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்லாம் கூட ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். மீட்டிங்லேயே வந்து என்ன ஆகும்னா, அட்டண்டன்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும்ல, டைம் ஷீட்டு ஃபில் பண்ணும்போது நான்லாம் கேட்பேன், ஏன் ஒரு நாளைக்கு நான்லாம் 11 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வரும். இல்லை இதெல்லாம் நியாயமானு கேட்குறேன் நான். இப்போ முன்னாடி ஓவர் டைம்னு ஒன்று இருந்தது. இப்போ பேங்க்ல இருக்கிறவங்களாம் ஓவர் டைம்னு ஒன்று போடுவாங்க, அதுக்கு தனியாக சேலரி வரும். இப்போ அந்த ஓவர் டைம் கிடையாது. ஓவர் டைம்னு இப்போ நீங்கள் போட்டு இது பண்ணுறதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. பட் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க வந்து 8 மணி வரைக்கும் கூட சில பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மேனேஜர்லாம் இருக்காங்களா பேங்க்ல, அவங்களாம் பொறுப்பு அதிகம், பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப கஷ்டம். பட் அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வெளி உலகத்துக்கு தெரியுது, ஒரு ஒரு அங்கீகாரமாவது இருக்கு. ஏய் ஐடி அவனுங்களை 8000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டானுங்கடா, அவனுங்க 50,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டானுங்கடா, என்ன ஆட்டம் போட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி. பட் உண்மையிலே அவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுற சம்பளமே கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க்குக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் கம்மி. 2வது எல்லா வியாபாரங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரியே வச்சு அவங்களுக்கு கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்களை புஷ் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு ட்ராப்பில் மாட்டி அவங்கள இஎம்ஐ ஒரு வீடு வாங்க வச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. அண்ட் அவங்கனால என்னென்ன பாதிப்பு, இப்போ அவங்க ஒரு 50,000 பேர் ஒரு இடத்த விட்டு வெளியேறாங்கனாக்கா அவங்கள சுற்றி இருக்கிற அத்தனை வணிகமும் வந்து பாதிக்கும். இப்போ அவங்க தான் அந்த கடையில் போய் யார் போய் புதுசாக துணி வாங்கி போடுறாங்கன்னா அவங்க, இது வந்து திருப்பூரில் வந்து துணி ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கல்ல, அவங்க வரைக்கும் இது வந்து பாதிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அவங்க தான் போய் இப்போ வந்து ஒரு மெஸ்ஸில் போய் சாப்பாடு சாப்பிட்றாங்கல்ல, அதை வந்து அவங்க வந்து மாற்றுவாங்க. கரெக்ட் தான், அவங்களோட லைஃப் ஸ்டைலே அவங்க வந்து மாற்றுவாங்க. ஆமாம் உண்மைதான். இப்போ வணிகம் வெளில ஃபுல்லாக கிராஷ் ஆகும். இப்போ ஆமாம், இப்போ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமானுச்சு. ஸ்கில்டு லேபர்ஸ்னால் நான் யாரை சொல்கிறேன்னாக்கா, தொழில் தெரிஞ்சவங்க, இப்போ ஒரு பிளம்பராக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், அவர்களுக்கு இன்னைக்கு ஹெவி டிமாண்ட் இருக்கு. ஆமாம் இருக்கு, உண்மைதான். காரணம் என்னன்னாக்கா இவங்க எல்லாரும் சம்பாரிச்சு நல்ல பைசா கம்பெனியில் உட்காந்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் அதிகமாக வந்து இந்த சேலரி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுல, அதுக்கப்புறம் தான் ஸ்கில்டு லேபர்ஸ்க்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி 25 ரூபாய்க்கு அன்றைக்கி வந்து பரோட்டாவும் சில்லி சிக்கனும் சாப்பிட முடிஞ்சுது ட்ரிப்ளிகேனில் ஒரு கடையில் கோம்போ ஆஃபர்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் சேலரி வந்து அவங்களுக்கு எப்படி இருந்ததுனாக்கா ஒரு காலகட்டத்தில் இப்போ 25 ரூபாய்க்கு அது முடியும்னா சேலரி வந்து 100 ரூபா. அன்றைக்கி வந்து கொத்தனார் அவங்க வேலைக்கு போனாங்கனாக்கா 80 ரூபா எனக்கு தெரிஞ்சு சேலரி. இன்றைக்கி அப்படி இன்றைக்கி அந்த சேலரி வந்து 10 மடங்கை விட ஜாஸ்தி ஆகிட்டு. ஓகேவா, அவங்களுக்குன்னு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, யூனியன் இருக்குது. ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு என்ன இருக்குது, யூனியன் ஒன்று இருக்குது. பட் அந்த யூனியன் கிட்டவே போக முடியாது அவங்களால. இல்லை, ஒரு கம்பெனிலையும் ஆக்சுவலாக ஒரு டீம் இருக்குது ப்ரோ, ஒரு டீம், இதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க நிறைய விஷயங்களுக்கு போராடுவாங்க. எனி ஹராஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் உமன் அதுக்கு ஒரு டீம் இருக்குது, அதுக்கு ஒரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் பர்சன், ஸோ அது ஒரு டீம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற பஞ்சாயத்துங்க. நான் கேட்கறது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்க. உள்ள இருக்கிறதே பஞ்சாயத்து தான். உள்ள இருக்கிறது பஞ்சாயத்து, உள்ள இருக்கிறதையே யாருமே ப்ராப்பரா ஆக்சஸ் பண்ண முடியாதான். பாதி பிரச்சனை பண்றவனே கூட்டு போயிட்டு ஹெட்டா போட்டா நம்ம என்ன பண்றது? இல்லைங்க, இப்போ ஒரு இது இப்போ லேபர் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா ஐடி எம்ப்ளாயி? அதுக்கு சொல்லுங்க. லேபர் லால அவங்க வருவாங்களா? அப்புறம் எப்படி? அதுதான் நான் சொல்றேன். இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம்னு ஒன்று பாண்டிச்சேரி ஸ்டேட்ல கொண்டுட்டு வரும்போது அந்த ஹோல் இதையுமே வந்து லேபர் கிட்ட கொண்டு வராங்க, உள்ள அந்த சட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு வர அவங்க முயற்சி பண்ணுறாங்க.
இதே மாதிரியே தான் வந்து அங்கன்வாடின்னு இருந்தது. ஆமா அங்கன்வாடி டீச்சர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுனாக்கா அங்கே பாடம் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரில, நடந்துட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ என்ன அது நடக்குதுனாக்கா, இப்போ அரசாங்கத்தினுடைய திட்டம், ம். இப்போ அந்த தெரு இருக்குனாக்கா அந்த தெருவில் ஒரு அங்கன்வாடி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், தெரியாது, ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொலைவில் சுத்தமா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இருக்கலாம். பட் பாண்டிச்சேரியிலேயோ காரைக்கால்லையோ பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப டவுனுக்குள்ளே ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன ஊருங்கிறதுனால மட்டும்தான். அவங்க ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்கலாம் நான் சொல்ல, ரொம்ப சின்ன ஊர். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு குறுகிய ஏரியாக்குள்ள இருக்கிறனால அவங்க மிஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அவ்வளவு லெத்தாஜிக்கா அவங்க இல்ல, ஈஸிலி மேனேஜபிள், அவ்வளோதான். அது மாதிரி அங்கன்வாடின்னு ஒன்று இருந்தது. அங்கே உள்ளவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த குழந்தைங்கலாம் பிறக்கும் போது முட்டை கொடுப்பாங்க. ஆமா. இப்போ என் பையனுக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தை பிறக்கும்போது அதே மாதிரி குழந்தை பிறந்த அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆமாம், சத்துக்கு சத்துக்கு புரோட்டீன் ப்ரோட்டீன் முட்டை கொடுப்பாங்க, கொண்டைக்கடலை கொடுப்பாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிற டைம்லேருந்தே அவங்க வந்து எடுத்துருவாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அது மாதிரி இப்போ இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது கூட வீட்டுக்கே வந்து போட்டு விட்டாங்க. அங்கன்வாடிக்கு வருவாங்க, அங்கன்வாடியிலேருந்து இங்கே தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு காட்டும் போது இந்த தெருவில் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எதுக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அதெல்லாம் வந்து நடந்தது. பெரிய உங்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு கேட்டுட்டு, என்ன ஏதாவது பிரச்சனையா ஆமா. அப்படின்லாம் கேட்டுட்டு மாத்திரை கொடுப்பாங்க, ஏதாவது தடுப்பூசி போடணுன்னா போடுவாங்க. பட் அப்படி இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கொண்டுட்டு வராங்க. அவங்க என்னன்னே தெரியல, ரொட்டிப்பால் ஊழியர்கள்னு அந்த மாதிரி இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படியோ இந்த அங்கன்வாடியில் இருக்கிறவங்க, ரொட்டிப்பால் ஊழியர்கள் அவங்கள விட்டுருக்கேன், அங்கன்வாடியில் இருக்கிறவங்கள ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேரா, சைல்டு அண்ட் உமன் வெல்ஃபேரா, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே எப்படின்னாக்கா யூனியனை வச்சு தான். ஓகே யூனியன் வந்து அவங்களுக்காக இறங்கி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறாங்க. இவங்களை கொண்டுட்டு வரணும், கன்சிடர் பண்ணணும், லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இதை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ டெம்பரரியாக இருந்தவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் எடுப்பாங்க வெளியில். இப்போ கவர்மெண்ட் சைடில் முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி எடுத்தாங்க, உண்மை ப்ரோ. நிறைய பேர் எடுத்தாங்க. நிறைய இடத்துல இருந்தது. இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இதுலயும் கூட எடுப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் எடுப்பாங்க. திடீர்னு டெம்பரரியாக தேவைப்படுதுன்னு டெம்பரரியா எடுப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இவ்வளோ நாளாக டாக்குமெண்டடாக இருந்ததை வந்து இப்போ க்ளவுடா மாத்துறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு டேட்டா என்ட்ரி பண்ணணும்ல, அந்த டைம்ல எடுப்பாங்க. எடுத்தவங்க அப்புறம் என்ன பண்றது? ஆமாம், ஸோ அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. நடந்திருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சேலரி பாருங்க 5500 ரூபா. ஒரு எம்எஸ்சி எம்எட் முடிச்ச ஒரு எம்ப்ளாயிக்கு 5500 ரூபா சேலரி. அவர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் அதே வேலையிலேயே இருக்காரு, 5500 ரூபா வாங்கிட்டு வாழ்றாரு. அவரை வந்து அதுக்கப்புறம் அந்த 10 வருஷம் 12 வருஷம் அவருக்கு 35 வயசு 40 வயசு ஆகிடுது, கல்யாணம் ஆகிடுது, குழந்தை பிறந்துடுது. அதுக்கப்புறம் அவருக்கான அந்த அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா? இது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் கால் பண்ணுங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் கால் பண்ணி இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கணும்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து யூனியன் போராடணும்னு சொல்கிறேன் நான். அதாவது அவங்களுக்குலாம் வந்து ஒரு சட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஐடி எம்ப்ளாயீஸை இந்த மாதிரி ஒரு லேபர் இதில் கொண்டுட்டு வர முடியாது, ஒயிட் காலர் ஜாப்னு இவங்க வந்து சொல்லிப்பாங்க. பட் அது ஆக்சுவல் ஒயிட் காலர் ஜாபா? இன்றைக்கி கவர்மெண்ட்டில் கன்சாலிடேட்டட் பேக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? டெம்பரரியாக இருக்கிறவங்களோட சேலரியே ரைஸ் ஆகிட்டு முன்ன மாதிரிலாம் இப்போ வந்து வேலைக்கு வச்சுருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் முனிசிபாலிட்டி ஒர்க்கில் கூட நீங்கள் வந்து டெம்பரரியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப குறைவான சேலரியை கொடுக்க முடியாது. அவங்க வந்து யூனியனுக்கு கீழே வந்துடுவாங்க, வந்து அவங்க கரெக்டாக அதை வந்து வாங்கிடுவாங்க. பட் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. இன்னும் அந்த 25,000 ரூபா 15,000 ரூபா இதை வந்து ஒரு என்ட்ரி சேலரியாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் பிடிமானம் செலவு, ஒருத்தர் போய் தங்குறாருனாக்கா அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஓவராலாக சொல்கிறேன்னா ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. இது அவங்க வரும்போது விலைவாசி உயர்ந்ததுங்கிறது உண்மை. அந்த விலைவாசி அதுக்கப்புறம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் உயர ஆரம்பிச்சிது சேலரிங்கிறது தான். ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ இவங்க வரும்போது இவங்க காசை வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பே கமிஷன் வருது. ஸோ இப்போ இருக்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு சேலரி ரைஸ் ஆகுது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. எல்லார் கையிலையுமே பணப்புழக்கங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து வஞ்சிக்கப்படுறாங்கன்னு நான் வந்து சொல்கிறேன். இது நியாயமா இல்லையாங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க மூணாவது மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா அவங்க வேற யாரோன்னு நினைக்கிறாங்க. ப்ரோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வேற யாரும் நினைக்கிறத விடுங்க, இருக்கலே ஹைலி ஏர்னிங் பர்சனாலிட்டிஸ்னா அவங்க ஐடி அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு அந்த இருக்காங்க. மாதிரி உண்மையிலே கிடையாது. ஊருக்கு நான் போகும்போதெல்லாம் நான் ஒன்றா நிறைய பேர் நினைப்பாங்க, எப்படின்னா மந்த்லி வந்து யாரை பார்த்தாலும் ஐடியில் ஒர்க் பண்ணால் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குவான், அப்புறம் வீக்கெண்ட்னா பப்புக்கு போவான். சீரியஸாக நினச்சிட்டு இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? படத்தை பார்த்துட்டு அப்படின்னு நம்பிட்டாங்க. படத்தில் இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் வாழ்வாங்க போலன்னு நினைச்சிட்டு என்னோட அத்தை பையனே என்கிட்ட கேட்டான், ஏன் தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு 1.5 லட்சம் ஈஸியாக வாங்கிட மாட்டாங்க, சாட்டர்டே சண்டே ஆனால் எல்லாரும் பார்ட்டி போயிடுவாங்கல்ல அப்படிங்கிற. ஏய் ஏன்னா சொல்கிற அந்த மாதிரியான பாப்புலேஷன்லாம் ரொம்ப கம்மிடா, எல்லாரும்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்கடா, நான் இப்போ அதை பாட பண்ணுறேன் அப்படிங்கிறேன். இல்லை என்ன சொல்றீங்க? போகிறதுங்கிறது லைஃப் ஸ்டைலு. அது இப்போ யாருக்கு சம்பாதிச்சாலும் பண்ண முடியும். பட் நான் என்ன கேட்குறேன்னா,
இப்போ இந்த 50,000 1 லட்சங்கிறது ஐடி பீப்புள்ஸ் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். இல்ல இன்னைக்கு ப்ரோ, ஒரு இன்னைக்கு ஐடில வந்து நிஜமா நீங்க சொல்ற மாதிரியான 1 லட்சம்லாம் வந்து வருதானா? இல்ல ப்ரோ, வர்றது கிடையாது. ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அவ்வளவு ஈஸியெல்லாம் வராது. ம். அங்கேயும் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப கம்மியான ஆளுங்க பயங்கரமா வாங்குறாங்க, ம். நிறைய ஆளுங்க கம்மியா தான் வாங்குறாங்க. ஆமாம், அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த லட்சக்கணக்கில் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு பொசிஷனுக்கு போன பிறகு ஒரு 5 லட்சம் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அவங்க வேலைக்கு ஒரு கத்தி அவங்க கழுத்து மேலே தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய ப்ரெஷர் வேறு ப்ரெஷர், அதை நான் வந்து இங்கே வைக்கல. 40 வயசு 45 வயசில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே அவங்க போன பிறகு, இப்போ ஒருத்தர் வந்து 1 லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்குறாரு, இல்லை நானே இருந்திருக்கேன்னா வச்சுருப்போமே, இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களை தான் ஒரு உதாரணமாக எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து 50,000 சேலரி, இன்னைக்கு உங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா சேலரி. ஆனால் உங்கள் வேலையை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், அவனுக்கு திரும்ப 50,000க்கு ஒரு 30,000க்கு 10 பேரை போடுறேங்கிறேன். இப்போ நான் ஒரு கம்பெனியாக நான் அப்படி திங்க் பண்ணுறேன்னு கரெக்ட். 3 லட்ச ரூபா கொடுக்கறது பதில் 10 பேருக்கு 30,000 சேலரி கொடுத்தா காலேஜை முடிச்சு நேராக வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி அடுத்த 4 மாசத்துல இந்த வேலையை பார்ப்பாங்க. அப்போ நமக்கு எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கு. வந்து இங்க இருந்து வெளில வந்தாங்கன்னா வேற ஒரு கம்பெனிக்கு போறாங்கன்னாலும் ஓகே, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போனாலும் இவங்களோட திறமையை வந்து அங்கே காட்ட முடியும். ப்ளஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு இருந்த எம்என்சி சேலரி கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க இன்னொரு சின்ன கம்பெனியை பெரிய கம்பெனியை மாற்ற முடியும், கரெக்டாக கொண்டு போக தெரிஞ்சா. இதை தவிர எப்பயுமே வந்து எதுவுமே நிலை இல்லாதனால மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஓவரால் வேர்ல்டு எக்கனாமியே இப்படி தானே போகுது, பீக் ஆகும் ட்ராப் ஆகும், பீக் ஆகும் ட்ராப் ஆகும், அப்படிதான் போகுது. ஸோ அதனால இது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மாதிரி இருக்கு. கோவிட்ல ஒரு டிப்ரிஷியேட் ஆனிச்சு நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போ மறுபடியும் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, வார் நடக்குது, அப்படிங்கிற மாதிரி டிப்ரிஷியேட் ஆகுது. மறுபடியும் மேபி அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்களுக்கு நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ அவங்க பாதிக்கப்பட்டா அது எல்லாருக்குமான பாதிப்பா இருக்கும்னு நான் சொல்றேன். எப்பயுமே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இல்ல, அது எப்பயுமே அதான ப்ரோ நான் சொன்னேன். இங்க இருந்து நான் வெளில சைக்கிள்ல போனேன்னா நான் பாதிக்கப்படுறேன், எனக்கு வந்து காத்து நல்லா இல்லைன்றேன். அது எல்லாருக்கும் காமன் தான். ஏன் நான் வந்து கார் உள்ளார ஏசி ஆன் பண்ணிட்டு கார்லயே போறேன் வரேன்னு சொன்னாலும் அது வேலைக்கு ஆகுது. சரி, கார் இல்லைன்னா நானாவது டெய்லி போய் பழகிருப்பேன். இப்போ அதுக்கு ஒரு இம்யூனாவது டெவலப் ஆயிருக்கும். கார் இல்லாம ஒரு நாள் வந்து செத்து போடுவி. அப்புறம் அந்த அளவுக்குலாம் நம்ம கொண்டு போகணும் ப்ரோ. இல்ல ரியாலிட்டி சொல்றேன் ப்ரோ, எல்லாருக்கும் காமனுங்கிற ரியாலிட்டி சொல்றேன். இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா அந்த சேலஞ்சை பார்த்து 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 வளர்ந்தவன் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றதுக்கு பழகுவான். சேலஞ்சே அவாய்ட் பண்ணி ஒருத்தன் போயிட்டே இருந்தானா என்னைக்கா ஒரு நாள் சேலஞ்சில் மாட்டோம். சரி, இது நம்ம 40 வயசுன்னு சொல்றதுனால நமக்கு வருது. 50 வயசுல ஒருத்தர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. அவருக்கு வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. அவர் இஎம்ஐ வாங்கிட்டாரு, ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கோம் ப்ரோ. நம்ம ஏன் ப்ரோ இந்த வயசுல இருக்க நம்மளே இவ்வளவு பேசுறோம். இப்ப இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப விவரமா இருக்காங்க ஒரு சிலர்லாம். இப்ப அதுதான் அந்த 2006ல வந்தாங்களே, இப்ப 2010ல ஜாயின்ட் ஆகிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இந்த மாதிரி இல்லை. அப்போ வணிக ரீதியாக கிரெடிட் கார்டு கொடுத்து அவன் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவன் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கான், அவன் வாங்குகிற சம்பளத்தில் பாதி இஎம்ஐ ஆகுது, சேவிங்ஸ் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சேவிங்ஸுக்கான முக்கியத்துவம் தெரியுது அவங்களுக்கு. அவங்க கரெக்டாக பணத்தை வந்து அவங்க சேலரி வாங்கும் போதே அதில் பாதியை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறவங்களாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இல்லை இருக்காங்க நம்ம சர்க்கிள் இருக்காங்க. வீடியோவே என்ன 40 வயசில் எப்படி ரிட்டையர்ட் ஆகிறதுங்கிறது தானே நிறைய வீடியோவாக இருக்குது. ஈஸியாக 40 வயசில் ரிட்டையர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டால் கிடையாதுங்க. திரும்பியும் சொல்கிறேன், ஏதாவது ஒன்றுத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்குமே தவிர, நான் வந்து எதையோ சாதிச்சிட்டேன்ற மாதிரியான ஒரு நினப்பில் நம்ம ஹால்ட் அடிச்சோம்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து பேச்சு வழக்கில் தான், அது வந்து செயல் வழக்கில் கிடையாது. ஆமாம், இப்போ ஒரு டீச்சராக இருக்காருனாக்கா அந்த டீச்சர் வந்து 60 வயசில் ரிட்டையர்ட் ஆவார். ஆனால் அக்ரிகல்ச்சர் பண்ணிருப்பார். இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ எல்லாரும் பண்ணுறாங்கன்னா, இப்போ டீச்சர் நான் பார்த்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ டீச்சராக இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகுறாங்க, உடனே அவங்கள்ட்ட நிலம் இருந்ததுனாக்கா ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக ஏதாவது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் புதிய புதிய விஷயங்களை முயற்சிக்கிறாங்க. எங்கள் ஊரில் சந்தன மரம் நட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, செம்மரம் நட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இல்லை ஆனால் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இன்னொன்று என்னன்னா, என் தாத்தாவுக்கு பார்த்தா 5 குழந்தை இருந்தது, அவருக்கு மேலே பார்த்தா 7 குழந்தை இருந்தது. அது வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை. இப்போ யாரை பார்த்தாலுமே ஒரு குழந்தைய வசிக்கிட்டு அதை பேம்பர் பண்ணிக்கின்னு. ஆமாம், அப்போ அந்த குழந்தை வளரும் போது சொகுசாக தான் வளரும். ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒத்த பிள்ளைங்க, அதை ஏங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் எல்லாரும் வளர்க்குறாங்க. திரும்ப அதுதான் ப்ரோ சொல்கிறாங்க, இதுவும் ஒரு சைக்கிளாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு பெரிய பாப்புலேஷனை வளர்க்குறோமா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் பாப்புலேஷனுக்கு அடுத்து ஒரு பாப்புலேஷன் வந்துருமா, இவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்ததுனால ஒரு பெயின்குள்ளே போகிற மாதிரி ஆகுமா, அந்த பெயினில் வளர்கிற ஒரு பாப்புலேஷன் இருக்குமா, அவங்க தான் திரும்ப அடுத்து இந்த பூமியை நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போவாங்க.
இப்போ வந்து ஆக்சுவலா பூமி எப்படி இருக்குன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு கேங் இருக்குல்ல, அது இப்போ டக்கு டக்குன்னு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு மேல போய்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் வளர்க்குறாங்க பாத்தீங்களா, ஏன்னா எங்கேயோ இருக்கோமே, அதனால நல்லா பேம்பர் பண்ணி வளர்க்குறாங்க. இப்போ அதுங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒண்ணும் திரும்ப அது டிப் ஆகும். டிப் ஆகும்போது என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வராங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபைட் மோட்லயே வருவானுங்க. திரும்ப வந்து அப்படியே பயங்கரமா அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும். இது வந்து இயற்கை. ஆமா, இயற்கை. இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா, கடைசி வரைக்கும் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க, சைக்கிள் தான் அது. சைக்கிள் தான். நம்ம ஒரு சைக்கிள்ல இருக்கோம். இமானுவல் ப்ரோ எப்படி சொல்றாருன்னா, இந்த மார்க்கெட்லயும் ப்ரோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட்லயும் சொல்றாங்க, புல் ரன்ல இருக்கு, பியர்ல நான் கேக்குறேன். புயல் வரப்போகுதுன்னு தெரியும், அதுக்காக அங்க நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்க முடியுமா? நான் எடுக்காம புயல் வரும் ப்ரோ, அதனால நான் இனிமே எந்த மரமும் வளர்க்க போறதா இல்ல. புயல் வந்து பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. புயல் அடிச்சா மரம் விழுந்துரும். அப்ப வந்து நாங்க மரமே வளர்க்க மாட்டோம், வாழை செடியே நாங்க வந்து நடவு செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல ராஜா. அதே மாதிரி தான் இதுவும். இப்ப ஐடில வந்து ஒரு வேலை இழப்பு இருக்குனாக்கா, அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யாராவது ஒருத்தர் முன்னின்னு எடுத்து கண்டிப்பா இனிஷியேட் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான், அதான் சொல்ல வராங்க. வேற எந்த கருத்தும் கிடையாது. இதுதான் உயர்ந்தது, இதுதான் உயர்ந்ததுன்னு கிடையாது. உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஓப்பனான ஸ்டேட்மெண்ட். அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு இடத்துல இருந்து வெளியானா, பஞ்சா வெளியானா, அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ இது எந்த அடிப்படையில சொல்லலாம்னா, ஒரு கூகுள் ஒன் ப்ரோக்ராம்ல இருந்த ஒருத்தர் கூட இப்போ எதுக்கு நான் அதை செலவு பண்ணணும்னு சொல்லி நிறுத்துவாரு. இந்த மாதிரி எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் நிறுத்தலாம், ஏன்னா பர்ச்சேசிங் பவர் குறையும் போது. கூகுள்காரனுக்கு போயிட்டு போகுது. அதுவும் ஒரு எக்கானமி தானே. கூகுள்காரன் என்ன பண்ணுவானா, இவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ ஆர்டிஸ்ட் வாங்கிட்டு இருப்பான், இல்லாட்டி கிளவுட் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஒருத்தர வேலைக்கு வச்சிருப்பான். ஏதோ சப்ஸ்கிரிப்ஷனே வரல, நீ என்னத்துக்கு இந்த ஆர்டிஸ்ட பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அவர் வேலையோட துரத்திடலாம்னு வச்சுப்போம். சரி போடா அப்போதான். அது ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் அடிக்கும். இவர் வந்து ஒரு வேற ஒரு வகையான, இப்போ சலூன்ஸே பார்த்தோம்னா வேற டைப் ஆஃப் சலூன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, ஓகேவா? இப்போ இங்க ஸ்டூடியோ 7 இருக்கு, டோனியன் கை இருக்கு. அதுல வெட்டுறவங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இனிமே வர மாட்டாங்க. அவங்க வர மாட்டாங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடந்ததுன்னா அவன் எப்படி வாங்குவான்? அவங்களுக்கு ஒரு குறை இருந்ததுனாக்கா அப்ப அந்த அங்க வேலை பாக்குறவங்களுக்கு பாதிப்பு வரும். இல்ல நமக்கு தெரிஞ்ச அண்ணெல்லாம் 150 ரூபாய்க்கு விட்டு வர ப்ரோ, 150 ரூபாய்க்கு முடி வெட்டி காய்கறி வாங்குவாங்கல்ல கடையில போய். இப்ப அவங்க வந்து வாங்குற காய்கறியை குறைக்கிறாங்கன்னா திரும்ப காய்கறி கடைக்காரனுக்கு அடி வாங்குவோம். காய்கறி கடைக்காரன் அதான் ப்ரோ, அதான் சொல்றேன். அதை விளைய வைக்கிற விவசாயிக்கு அடி வாங்குவோம், எல்லாருக்கும் அடி வாங்குவோம். அப்ப பொருளாதாரம் எப்படி வளருதுன்னா பரவாயில்ல ப்ரோ, இப்படிதான் எல்லாமே. அப்புறம் வந்து கார்பன் இன்டேக் கம்மியாயிடும், எல்லாம் ஹெல்த்தி ஆயிடுவாங்க, டாக்டர்கிட்ட பேஷண்ட் போக மாட்டாங்க. எப்படி நடக்குது பாருங்க. அப்ப வேலையை விட்டு தூக்குறது கரெக்ட் தான் போல. அதான் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, இல்ல இது எப்படியோ போய் எங்கேயோ போகும் ப்ரோ. எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு பாசிட்டிவ் இருந்தா ஒரு நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ் இருந்தா அதுக்கு ஆப்போசிட் ஒரு பாசிட்டிவ், ஏதோ நடந்துகிட்டே இருக்கும்ன்றேன். அதனால நடக்குது. லைஃப் மஸ்ட் கோ தான், இதுதான் யதார்த்தம். ஆனா நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறேன் நான். சில விஷயங்களை நம்ம அந்நியப்படுத்தி பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். கரெக்ட். அந்த காலத்துல 80s கிட்டுக்கு மட்டுமே இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னவங்க தான் இப்ப 90s கிட்டுக்கு மட்டுமே இதெல்லாம் வாய்த்தது, நாங்களாம் ஒழுக்கமானவர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல 2K கிட்ஸுகளுக்கு மட்டுமே இது தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க போட போறாங்க. அப்போ வந்து 90s கிட்ஸ் வந்து அங்கிள் ஐயா அதை உட்காந்து பார்க்க போறாங்க. ஆல்ரெடி அங்கிள் தான், ஆல்ரெடி அங்கிள். இப்போ 2K கிட்ஸ் வந்து இப்போ அந்த கவுண்டவுனே சொல்வாரு, 25 வயசு ஆயிட்டுல அவங்களுக்கு. 2K ஆமா, 25 இனிமே வந்து அவங்களோட ராஜ்யம் தான். அடுத்த ஒரு 5 வருஷத்துல எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பாருங்க. அவங்களுக்கு 30 வயசு வரும்பொழுது அவங்களுடைய அனுபவத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த என்டர்டைன்மெண்ட், இந்த சோசியல் மீடியா, இதெல்லாம் அவங்க தான் ஆளுவாங்க. சூப்பர். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கருத்துக்கள் வரும். ஜென் ஆல்ஃபா எங்களை வதைக்கிறார்கள்னு அவங்க சொல்லுவாங்க. ஜென் ஆல்ஃபா வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா இருப்பாங்க, நெருப்பு மாதிரி இருந்தா சார். அந்த கில்லியில வருவேன் நெருப்பு மாதிரி இருந்தா. எனக்கு என்னமோ பாவப்பட்ட ஜெனரேஷன் தான் இந்த ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க அவங்க தான் ப்ரோ எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரணும். ஆமா ப்ரோ, ஹார்ட் டைம்ஸ் மேக் ஸ்ட்ராங் மேன். ஆமா, அதான் ஹார்ட் டைம்ஸ்ல இருக்கிற அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க ப்ரோ, ஜாலியா வாழ்வாங்க. அந்த ஹார்ட் டைம் வரப்போகுது. ஆமா, அப்போ ஜென் ஆல்ஃபாவுக்கு 25 வயசு இருக்கும் போது 2014, 15ல பிறந்தவங்க, 13ல பிறந்தவங்களுக்கு 25, 2038, 2040ன்னு வச்சுங்க. அப்ப அவங்க தான் இறங்கி எல்லாத்தையும் மாத்தணும். ஆமா, நாட்டை எல்லாம் நீங்க தான் கெத்து சீர்திருத்தணும். ஜென் ஆல்ஃபா, ஜென் ஆல்ஃபா சல்யூட். உங்களை நாங்க தலை கூப்பி வணங்குறோம். ஆமாங்க, எங்களையே மனசுல வச்சு. அப்ப நாங்க வந்து வயசான கிளங்கட்டையா இருப்போம், அது வாழ்றோமா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு பென்ஷன்லாம் வேணாம், ஆனா டென்ஷன் இல்லாத ஒரு சமுதாயத்துல எங்களை வாழ வைங்க, அது மட்டுமே போதும். சரிங்க, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்பா. சிவபரணி, இமானுவேல், பார்க்கலாங்க. பரட்டா.